பேக்கில் வண்டி வருது, கேப் கொடுங்க. நம்ம லைன் எதுன்னு பாருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு போகாதங்க எந்த லைன்லையும். நெக்ஸ்ட் நார்மலாக போங்க. ஜேசிபி இருக்கு, ஜேசிபி இருந்தால் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் போனால் கிராஸ் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ब्रेक பண்ண देखे जाओ, जल्दी जल्दी ट्रैफिक में जा रहा है ना गाड़ी. ஸ்பீடாக போங்க, கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டில் செக் பண்ணுங்க. நார்மல் லைட்டாக கொஞ்சம் கண்ட்ரோல். லெஃப்ட்லேருந்து கார் உள்ளே வருது, பைக் உள்ளே வருதா, கொஞ்சம் ஸ்லோ போகும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ஆட்டோ உள்ளே வருது, கொஞ்சம் ஆட்டோ பிரேக் பண்ணி விட்டுட்டு திரும்ப போயிடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு லெஃப்ட்டில் வந்துடுங்க. மிரர் பார்த்துட்டு லெஃப்ட்டில் வாங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை கிளாஸ் இன்னைக்கு? 9th. லெஃப்ட்டில் வாங்க. லைன் மிஸ்டேக் ஆகும், லெஃப்ட்டில் வாங்க. இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட்டில் பிரேக் லைட்டாக டச் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் உள்ளே வாங்க, உள்ளே போங்க. அப்படியே பைக் செக் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டீரிங். பிரேக் பண்ணி அந்த காரை முதல்ல விட்டுருங்க. லெஃப்ட்டில் ரைட்டில் லெஃப்ட்டில் வாங்க. கொஞ்சம் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள், செகண்ட் கியர். அந்த காரை விட்டுருங்க. இங்கே கேப் இது ஓகேவான்னு பாருங்கள், அந்த காரை விட்டுருங்க. இப்போ மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கியரு மெதுவாக விடுங்க. பிரேக் லூஸ் பண்ணி விடுங்க வண்டியை. கிளச்சு வீக்காக இருக்குது, பிரேக் லூஸ் பண்ணி கிளச் में ஸ்டார்ட் करो. கிளச்சை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கியர் போடுங்க. பிரேக்கை லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லைட்டாக டாப் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் லைட்டாக ரைட்டில் பாருங்கள், ஃபுல்லாக லெஃப்ட்டில் பாருங்கள். லெஃப்ட் ரைட்டில் பார்த்துட்டே மூவ் பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாக. इंडिकेटर ऑफ करो, पीछे देखो, सेकंड पीछे देखे जाओ, जल्दी जल्दी ट्रैफिक में जा रहा है ना गाड़ी. ஸ்பீடாக போங்க, கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டில் செக் பண்ணுங்கள். நார்மல் லைட்டாக கொஞ்சம் கண்ட்ரோல். லெஃப்ட்லேருந்து கார் உள்ளே வருது, பைக் உள்ளே வருதா, கொஞ்சம் ஸ்லோ போகும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க. ஆட்டோ உள்ளே வருது, கொஞ்சம் ஆட்டோ பிரேக் பண்ணி விட்டுட்டு திரும்ப போயிடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு லெஃப்ட்டில் வந்துடுங்க. மிரர் பார்த்துட்டு லெஃப்ட்டில் வாங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை கிளாஸ் இன்னைக்கு? 9th. லெஃப்ட்டில் வாங்க. லைன் மிஸ்டேக் ஆகும், லெஃப்ட்டில் வாங்க. இண்டிகேட்டர் போடுங்க. லெஃப்ட்டில் பிரேக் லைட்டாக டச் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் உள்ளே வாங்க, உள்ளே போங்க. அப்படியே பைக் செக் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டீரிங்கை. லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டயர் ரிமூவ் பண்ணுங்கள். ஆனால் அங்கே செகண்ட் தான் ரிமூவ் பண்ண முடியும். பிரேக்கை டச் பண்ணுங்கள் லைட்டாக. கிளச்சு, பிரேக்கு, செகண்டு, கார்னர், அப்படியே டபுள் ஹேண்டில் ஃபுல்லாக டைட்டு கொடுத்து ஹேண்டை பிரேக் லூஸ் பண்ணி கிளச் ஆஃப், கிளச்சு லூஸ் பண்ணணும் மூவ்மெண்ட்டுக்கு லைட்டாக. ஸ்டீரிங் அப்படியே ரிலீஸ் பண்ணும்போது ஆஃப் ஸ்டீரிங் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப ஆஃப் ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மைல்டாக ரேஸு, ஃபுல்லாக இல்லை, திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் டைட்டாக. திரும்ப ரிலீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக நேராக போகணும். ஹார்ன் அடிங்க போலீஸ்காரருக்கு லைட்டாக. ரைட்டில் போயிட்டு தான் லெஃப்ட் வரணும். ரைட்டில் போயிட்டு லெஃப்ட் வாங்க. பேக்கில் வண்டி வருது, கேப் கொடுங்க. நம்ம லைன் எதுன்னு பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு போகாதங்க எந்த லைன்லையும். நெக்ஸ்ட்டு வீர் நம்பர் 3. லைன் எதுவும் பாருங்கள், கிராஸாக இருக்குது. அவர் ஓட்டும் போது அந்த இது இல்லை, தெரியுதா? உங்களோட தான் வந்தார் அவரும். அவர் லைன் கிராஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக வந்தார். நீங்கள் லைன் கிராஸ் ஆகுது, உங்கள் லைன் செக் பண்ணுங்கள். ரைட்டில் இவனுங்க ஹார்ன் கொடுங்க, பிரேக் கொடுங்க லைட்டாக. லெஃப்ட் லைன்லேயே போங்க. லைட்டாக பிரேக் செக் பண்ணுங்க. பிரேக் ரிலீஸ் பண்ணால் கிளச் ரிலீஸ் பண்ணும். 9 நம்பருக்கு போயிடலாம், ஆனால் ஸ்லோவாக போகும். கொஞ்சம் நார்மலாக போங்க. ஜேசிபி இருக்கு, ஜேசிபி இருந்தால் கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா நம்ம லெஃப்ட் போனால் கிராஸ் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணி அந்த காரை முதல்ல விட்டுருங்க. லெஃப்ட்டில் வாங்க. கொஞ்சம் கியர் சேஞ்ச் பண்ணுங்கள், செகண்ட் கியர். அந்த காரை விட்டுருங்க. இங்கே கேப் இது ஓகேவான்னு பாருங்கள், அந்த காரை விட்டுருங்க. இப்போ மூவ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக மூவ் பண்ணுங்கள்.
ரேஸ் ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் செக் பண்ணுங்க லைனை. பேக்கில் ஒரு கார் வருதா? ஷிஃப்ட்டை விட்டுருங்க, பிரேக் பண்ணி லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டில் பிரேக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. அவன் ரைட்டில் தான் போக போகிறான். லெஃப்ட்டில் வந்துடுங்க. லைன் பாருங்கள், இந்த லைன் கரெக்டாக, நம்ம லைனில் கரெக்டாக போனால் யாரும் வரமாட்டாங்க. லைன் மட்டும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போங்க. லைனு ரோட் டேமேஜ் இருந்தால் நடுவில் விட்டுட்டு போங்க. இப்போ லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ரொம்ப வேணாம், லைட்டாக. நெக்ஸ்ட்டு கிரீன் நம்பர் 3 கிளச்சை ப்ராப்பராக வெளியே லூஸ் பண்ணி ரேஸு. மேலே பிரிட்ஜு மேலே போகணும். கொஞ்சம் ரைட்டில் செக் பண்ணுங்கள், கொஞ்சம் ரைட்டில் செக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணுங்கள், லைட்டாக டச் பண்ணுங்கள். இந்த டச் வந்து கிளச்சோட சேர்த்து பண்ணணும், புரியுதா? கொஞ்சம் லெஃப்ட். ஜேசிபி ரொம்ப கவனிக்கணும், புரியுதா? போங்க, போயிட்டு. ஆனால் ரைட்டில் ஒரு வண்டி வருது பாருங்கள். நீங்கள் மிரர் பார்த்துட்டு லெஃப்ட் லைனுக்கு வந்துடுங்க. ஆளுங்க வாக்கிங் வராங்க, கரெக்டாக லெஃப்ட் பேலன்ஸ் பண்ணி போங்க. மூவ் பண்ணுங்கள், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுங்கள் லைட்டாக. பிரிட்ஜில் போகும்போது நார்மல் ஸ்பீடோட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் போகணும். கியர் சேஞ்ச் பண்ண 4th வேணாம். பஸ் வருதுல்ல, அதனால் கொஞ்சம் லெஃப்ட் ஒதுங்க. அந்த எல்லோ பஸ்ஸை விடுங்க. எல்லோ பஸ் வருது, அந்த அவனுக்கு ஃபுல்லாக லைனை பாருங்கள். பேக்கில் உள்ள லைட் வந்து ஃப்ரண்ட்டில் போகணும், போகுதா? அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணணும். பண்ணுங்க. லைட்டாக பிரேக் டச் பண்ணுங்க. பைக் இருக்குல்ல, டச் பண்ணணும். லைட்டாக டச் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் ஆள் நடந்துடுறாங்க, கொஞ்சம் ரைட்டில் போயிட்டே இருங்க. பிரேக்கை டச் பண்ணிட்டு போங்க, ஹார்ன் கொடுத்துட்டு போங்க. ரைட்டில் வண்டி இல்லைன்னா கொஞ்சம் ரைட்டில் மாறிட்டு இம்ப்ரூவ் பண்ணுங்க. நம்ம வண்டி பேக்கில் இருக்க பாருங்க, இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ணுங்க. வண்டியில் தானே? ஆமாண்ணா. ஓகே, இம்ப்ரூவ் பண்ணுங்க. 4th சேஞ்ச் பண்ணுங்க, ஆனால் ஷேக் இல்லாமல் ஸ்டேரிங்கை மட்டும் ஹேண்டில் பண்ணிவிட்டு. இப்போ இங்கே ஒரு கட்டிங் இருக்குது சிக்னலில். அப்போ 3rd பிரேக் பண்ணி லைட்டாக கிளச்சும் பண்ணி கரெக்டாக 3rd கியரு. அந்த பிரேக் கிளச்சை ஸ்டாப் பண்ணுங்க. அப்படியே அதே பிரேக் கிளச்சு டைட்டாக கொடுங்க, அவ்வளோதான். டைட் பண்ணும்போது பேக்கில் எப்பவும் பார்க்கணும், சரியா? வண்டி வரல. இப்போ நியூட்ரல் பண்ணிவிட்டு இப்போ 3rdலேருந்து 1ஸ்ட்டுக்கு வரும். ஏன் 2ண்டுக்கு வரும்? வரல. 2ண்டுக்கு வர வேலை இல்லை, இருக்க வேலை இல்லை. அப்போ எதுக்கு 2nd எடுத்தீங்க? லைட்டாக ரிலீஸ் பண்ணு, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி அங்கே போய் ஸ்டாப் பண்ணுங்கள். பேக்கில் செக் பண்ணிட்டே பண்ணுங்கள். இது ரெண்டுமே ஃப்ரண்ட் பேக்கு. லைட்டாக கிளச்சு டவுனு, பிரேக் டவுன். கிளச் டவுன் பண்ணால் பிரேக் டவுன். பிரேக் ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது டவுன் பண்ணும்போது. கொஞ்சம் கிளச்சை லூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக்கு, லைட்டாக கிளச்சை வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரேஸ் பண்ணிவிட்டு கார் வர்றதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எங்கே போகிறீங்க? ஸ்ட்ரெயிட்டாக போங்க. லெஃப்ட்டில் ஒரு பென்ஸ் வருது, 2nd கியர் ஓரம் போட்டு குயிக்காக போயிடுங்க. இந்த லைனில் இதே லைனில் போங்க. லெஃப்ட் பென்ஸ் லெஃப்ட்டில் போயிடுமா பாருங்கள். போயிடுச்சா? ஆமாம். பென்ஸுக்கு பேக் சைடு 3rd கியர். இன்னொரு பென்ஸ் வருது, ஆடி வருது, இங்கே ஒரு ஹோண்டா சிட்டி வருது. அப்போ பிரேக் நமக்கு தேவைப்படுது. பிரேக்கு கிளச் இந்த லைட்டை பாருங்கள். 2nd கியரு அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்துருங்க. ஆஃப் கிளச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் கரெக்டாக. அங்கே சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி 1st கியர் கொடுத்துருங்க. ஹார்னை கொடுங்க நல்லா. அவர் போட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ மூவ் பண்ணுங்கள். சைக்கிளை பாருங்கள், அவர் மெதுவாக போயிட்டுருக்காரு. அவர் விட்டுருங்க எப்போவுமே சைக்கிளை. அவர் வெயிட் வச்சுட்டு போகிறாருல்ல. ரேஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு 2nd போயிட்டே இருங்க. தேர்டு போயிட்டே இருங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்றீங்களா? கேப் இருக்கும்போது நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. யூ டர்னில் ஹார்ன் கொடுங்க. பஸ் உள்ளே வருதா, ஹார்னை கொடுத்து பாருங்கள். உள்ள ஒரு டயர் உள்ளே வந்துச்சுன்னா போயிடுங்க. எல்லோ பஸ்ஸு பாருங்கள், செக் பண்ணுங்கள். அந்த டயரை வரணும். டயர் ஸ்டாப் ஆச்சுன்னா ஃப்ரண்ட் வீலை பார்க்கணும் எப்போவுமே. ஆஃப் பாடி வெளியே வந்துச்சுன்னா விட்டுருணும் பஸ்ஸை, புரியுதா?
இப்போ ரைட்டில் யூட்டர்னுக்கு நிற்கிறாங்க, லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு பிரேக்கு கிளச்சில் வந்துருங்க. சைடில் அப்படியே வண்டி பிரேக் கிளச்சில் ஒதுக்குங்க, சைடில் வந்துருங்க. இங்கே பாருங்கள், அங்கே பார்க்கணும் அவசியம் இல்லை. செகண்டை எடுத்துகிட்டு செகண்டுக்கு லூஸ் பண்ணி பார்க்கணும் கிளச் பிரேக்கையும். வண்டி மூவ் ஆச்சுன்னா ஓகே. இங்கே ஹார்ன் கொடுங்க, ரெட் லைட், ரெட்டு காருக்கு ஹார்ன் கொடுங்க. லெஃப்ட்லேயே மூவ் பண்ணுங்கள், டிராஃபிக் அதிகமாச்சு. பஸ்ஸை செக் பண்ணுங்கள். ஸ்லோ ஸ்பீடில் நம்ம கிளச்சு பிரேக் அப்படியே போகலாம். கிளச்சு பிரேக்கு ஃபஸ்ட்டு போடலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கிளச்சை டாப் பண்ணிவிட்டு பிரேக்கில் ஹேண்டில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கியரை கிளச் பிரேக் அப்படியே லைட்டாக. நோ ரேஸு. கிளச்சு டவுன் பண்ணால் பிரேக் டவுனு, கிளச் மேலே பண்ணால் பிரேக் டவுன். இப்போ லைட்டாக ரேஸு, இப்போ நோ ரேஸு, லைட்டாக ரேஸு. டிராஃபிக் இப்படி ஃபுல் ஜாமாக இருக்கா, கிளச்சு பிரேக் டச் பண்ணுங்க, லைட் டச்சு. அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பிரேக்கை லைட்டாக லூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். லைட்டாக லூஸ் பண்ணி ரேஸ் லைட்டாக பண்ணுங்க. செகண்ட் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போங்க, ஸ்பீட் பண்ணி போடுங்க. செகண்ட் ஸ்பீட் பண்ணிவிடுங்க. பஸ் வருது பாருங்கள், ரெட்டு ஸ்லோ பிங்க் பஸ்ஸு பேக்கில். ஸ்பீடு தேர்டு கியர். போயிடுங்க. தேர்ட்லேயே போகலாம். ஸ்பீடு போகுது, ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. ஜெர்க் ஆகுதா டக்குன்னு, அப்போ ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. தேர்டு கியருக்கு மூவ்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ லெஃப்ட்டில் இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. இண்டிகேட்டர் போட்டு இங்கே பிரேக் கிளச்சு கரெக்டாக கொடுங்க. லெஃப்ட்டில் நல்லா சைடு லைனில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்க. நல்ல லைனில். ஓகே ஜி, நெக்ஸ்ட் நீங்கள் வந்துடுங்க. உங்கள் பேர் என்ன? அசோக். இவ்வளோ நாள் உங்களுக்கு 9th கிளாஸ் 10th கிளாஸ் அன்னைக்கு சிட்டியில் கொடுத்தேன்ல, அவுட்டரில் கொடுத்தேன்ல, அவுட்டரோட இங்கே நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் வந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட வந்தவர். நம்ம ஃப்ரெண்ட். அவருக்கு இப்போ இன்னைக்கு ஓகே தான், கண்ட்ரோல் நல்லா இருக்கு. புரியுதா? ஒரு 2 பேருக்கு ஓகே தான். ஓகே தான். சரி.